Good morning. This is Dr. Ramanathan Archana. We are going to go live with Bhaskar and Anna from Australia, isn't it? Balasingam Prabhakaran Anna from Australia. I'm so sorry. This is Balasingam Prabhakaran Anna from Australia. I'm going to meet our international diaspora through the Zoom meeting. So I have just live broadcasting the issues and our discussions as well. Tamil Radio operating from Australia for the past 28 years, 24 hours radio. All right. Yeah. And it will be live on Facebook, Inba Tamil Facebook, as well as inbatamil.com on radio. So you can see this நீங்கள் வந்து எங்க பார்க்கலாம்னு சொன்னால் இன்ப தமிழ் ஒளி லைவ் ரேடியோவிலையும் ஃபேஸ்புக்லையும் வந்து லைவா நீங்கள் பார்க்கலாம் அந்த டிஸ்கஷனை சேம் டைம் யூ கேன் நீங்கள் வந்து என்னுடைய லைவ்லையும் பார்க்கலாம். And if you want to participate, you can join on Zoom link which I have shared. ஓகே. மற்றவர்கள் வந்து அந்த லிங்க் கிடைச்சாக்கள் வந்து நீங்கள் நேரடியாக அதில் கேட்டுக்கொள்ளலாம் கேள்விகளை. மற்றாக்கள் அந்த அண்ணாவுடைய வெப்சைட் மூலம் இருக்கிற ஆன்லைன் லைவ் பதிவுகளில் இருந்தும் நீங்கள் கேள்வியில் கேட்கலாம். அவர் அண்ணா வந்து அதில் தொகுத்து தருவார் உங்களுக்கு. Okay, now we 4 more minutes. No problem, we'll wait. We'll work on time. Yes. We can go live, but what we could do is நீங்க கரைக்கு போயிட்டீங்க அப்போதையும் அப்படிதான் கூட வலது கை எஸ் பி சென்டர் இது கொஞ்சம் கீழே வரலாம். யோர் ஹெட் இஸ் கெட்டிங் காட். யா தேங்க் யூ. நீங்க அங்க பார்க்கணுமா? நீங்க பாக்க நான் கையை காட்டுவேன். நீ இப்ப இப்படித்தான் பார்த்து கதைங்க. ரைட். ஓகே. 3 more minutes and meet. Okay, let me see comments on my live stream. There are people like 391 people are watching. I don't want to read comments that says that cheers me up because I am already cheered up very well. If you want to ask me any question, ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம். ஆன்லைனில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாம் அவர்களுடைய கேள்விக்கு முன்னாம் இனி அழகிய பொன்மாலை வணக்கம் என்று சொல்லி சதாசிவன் ரஞ்சமாலா போட்டிருக்காங்க. 418 பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் நான் இதில் ஏதாவது கேள்வி வந்தால் பார்க்குறேன்னா. Alright, okay. எல்லாரும் ஹாய் என்று போட்டிருக்கிறீங்க. ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். வேற ஒன்று கேட்டுருக்கீங்க. கொழும்புல நிற்கிறேன். வாட் இஸ் யோர் பிளான் நெக்ஸ்ட்னு கேட்டுருக்கீங்க. நாளைக்கு விடிய 8 மணிக்கு வேலைக்கு போகிறேன். அதுதான் என்னுடைய பிளான். ஹாய் வி ஆர் வித் யூ. ஹாய் என்று போட்டிருக்கீங்க. நாளைக்கு சாவச்சேரியில் கடமைகளை பொறுப்பேற்கிறீங்களான்னு போட்டிருக்கிறீங்க. ஜஸ்ட் நான் நாளைக்கு விடிய என்னுடைய வேலைக்கு போகிறேன். அங்கே நடக்கிறதுகள் தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும். நான் சொன்னதுக்காண்டி போகிறேன். நான் என்னுடைய பொதுமக்களுக்கு போய்க்குள்ள சொன்னேன்னா நான் திருப்பி வருவேன். அதால் போகிறேன். இஸ் தேர் எனி சான்ஸ் டு கம் டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்? ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யாதாக்கள் இருந்தால் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்லவும். ஈஸ்டர்ன் கிழக்கு மாகாணத்தில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்லவும். அடியனுடைய பிரசன்னம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் அங்கே வருகிறேன். ஆய்வு கமிங் சாவச்சேரி டுமாரோன்னு கேட்டுருக்கீங்க. தில்லியம்பலம் கௌரிசன் ஜஸ்ட் விடிய காலம் 8 மணிக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? will you come to politics என்று கேட்டுருக்கீங்க. பொலிட்டிக்ஸ் பாரதுக்காண்டி நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கவில்லை. தொடர்ந்து கதைக்கிறீங்க அது எப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த கேப்பில் கூட நான் ஒரு 3 அதாவது ஒரு சிங்கள ஊடகத்துக்கும் ஒரு தமிழ் லங்காசிரி ஊடகத்துக்கும் கொடுத்துருக்கேன். அதில் நல்ல ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். மல்லாவி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை விசிட் செய்யவும். மல்லாவியில் வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம். நான் அதையும் வந்து பார்க்குறேன். மல்லாவியில் தான் எங்களோட கனகாலம் எங்களோட அப்பா இருந்தவர். மல்லாவி அக்கராயன் அதில் நான் வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம்.
we'll start. All right. Yeah, I'm going to. Okay. I'm having some issues with live streaming. Give me a minute, please. சார் எம்எஸ் டியூட்டியை சேஞ்ச் எடுக்கிறீங்களா? இல்லை, அவர்களாக சேஞ்ச் பண்ணினால்தான் உண்டு, நானாக சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் அதிகம் கோபப்படுவது உண்மை, ஆனால் ஏன் கோபத்தில் ஒரு துரோகம் இருக்காது. நஃப்லி ஜாஃப்ரஸ் ஜரீன். நானும் காது ஆப்ரேஷன், காது பரிசோதனை வெளியில் தான் செய்தேன். அதுதான் என்னுடைய கவலைக்குரிய விஷயம். கிளிநொச்சி பிரதான போதனா வைத்தியசாலையை பொறுப்பு எடுக்க முடிந்தால் மகிழ்ச்சியே. அங்கே வந்து கிளிநொச்சியில் வந்து எங்கள்ட சீனியர் அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, அதால் வந்து அவள் அதை பார்த்துக்கொள்வான்னு நினைக்கிறேன். சாவச்சேரிக்கு மீண்டும் வரவுமென்று போட்டுக்கிறீங்கள், கட்டாயம் நான் வருகிறேன். நாளை யாழ்ப்பாணம் ஆண்டு கேட்டுக்கிறீங்கள், ஆம் நாளை யாழ்ப்பாணம் வருகிறேன். நெவர் கிவ் அப், வி ஆர் வித் யூ, ஐ நோ தட் வெரி வெல். வெல்கம் டு சாவச்சேரின்னு போட்டிருக்கிறீங்கள். நான் சாவச்சேரிக்கு நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஆயத்தங்கள் நடக்கிறேன்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக கதைப்போம். முஸ்லீம் வைத்தியசாலைக்கு வாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி வர கிடைத்தால் அது என்னுடைய பாக்கியம். நாளை முதல் நீங்கள் சாவச்சேரி மருத்துவ அத்தியட்சராக வருகிறீர்களா? நான் ஆல்ரெடி சாவச்சேரி மருத்துவ அத்தியராக தான் இருக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு கடிதமும் தரப்படவில்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் எமது இன்பத் தமிழொலி வானொலி ஒலிபரப்பினூடாக ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்து கடந்த 28 ஆண்டுகளை கடந்து 24 மணி நேர ஒலிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சியில் இன்று எம்மோடு உலகளாவிய ரீதியில் ஒரு கதாநாயகனாக எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு தமிழனாக வலம் வந்து கொண்டிருக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை நேயர்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் நேயர்களோடு கலந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்குமான வாய்ப்பை இந்த வானொலியை உண்டாகவும் நேயர்களுக்கும் வழங்குகின்ற ஒரு எண்ணத்தோடு இன்று அவரை இணைத்திருக்கிறோம். முதற்கள் இத்தனை அலுவல்கள் மத்தியிலும் இன்பத் தமிழ் ஒலியில் செவிக்கு பின்னர் மீண்டும் நேயர்களை சந்திக்கின்ற உலகளாவிய ரீதியில் அவரது செயல்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் சந்தித்து அவர்களுடைய கேள்விகள் மற்றும் அவர்களுடைய அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார். முதலில் ஒரு வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம். முதலில் ஒரு விடயத்தை நேயர்களோடு பகிர்ந்து ஜூம் வழியாக இணைந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் பேச விரும்பினால் அல்லது கேள்வி நேரம் திறந்ததும் கேள்விகள் கேட்க விரும்பில் நீங்கள் அவரோடு கேள்விகளை கேட்கலாம். அவர் நீண்ட பல செவிகளை கொடுத்திருப்பதால் அதிக நேரம் அவரை நாம் காக்க வைக்க முடியாது. அதே வேளையில் அவர் நாளை காலை 8 மணிக்கு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வரவிருக்கிறார். அந்த நேரம்
உங்கள் மக்களுக்காக அவர் வழங்கிய வாக்குறுதியை நிறைவு செய்வதற்காகவே அவர் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை வாசலில் 8 மணிக்கு நிற்கின்ற திட்டத்தோடு பயணிக்கின்றார். மேலதிக விவரங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அந்த வேளையில் நிச்சயமாக அவரை வழியனுப்பி வைத்த சாவகச்சேரி மக்கள் அவரை வரவேற்க காத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் உங்களை நாடி வருகிறார் என்பதை முதற்கள் கூறி, ஜூம் வழியாக இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் கேள்விகள் கேட்க விரும்பின் அதிலே அந்த ரியாக்ட் பகுதியில் உள்ள கை உயர்த்துகின்ற சைகையை காட்டியதும் உங்களுடைய இணைப்பை நான் உங்களை பேசுவதற்கு இணைத்துக் கொள்வேன். அப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒலிவாங்கியை இணைந்து கொள்பவர்கள் சரி, நாங்கள் இப்பொழுது நேரடியாக செல்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்பொழுது ஒலிப்பதிவை ஆரம்பிக்கவில்லை. Recording in progress. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, ஒலிப்பதிவை ஆரம்பிக்க தவறிய காரணத்தினால் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்பத்தமிழொலி தமிழ் ஒலிபரப்பு சேவை கடந்த 28 ஆண்டுகள் ஒலிபரப்பாகி வரும் இந்த வான் அலையின் ஊடாக நம்மோடு நேயர்களோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர் அர்ஜுனா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய சத்தம் கேட்கவில்லை என்று நம்புகிறேன் டாக்டர். வணக்கம். நான் கதைக்கிறது இப்போது கேட்கிறதா? நீங்கள் நீண்ட செவ்விகள் வழங்கி இன்று மிகுந்த சிரமங்கள் மத்தியில் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சாவகச்சேரி செல்கிறீர்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கப் போகிறேன் என்று நீங்கள் சில ஊடகங்களின் ஊடாக தெரிவித்திருந்தீர்கள். அந்த சந்திப்பு நடைபெற்றதா? இதுவரை காலமும் நான் என்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். சில பல காரணங்களுக்காண்டி அது சம்பந்தமான கருத்தை தவிர்க்க விரும்புகிறேன். பரவாயில்லையே டாக்டர் அர்ஜுனா அவர்களிடமும் இப்படியான ஒரு மாற்றத்தை ஜனாதிபதி ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு பெரிய மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் நாளை சாவகச்சேரிக்கு பயணிக்கிறீர்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் இன்னமும் எம்எஸ் ஆக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தான் இருக்கிறாரா என்றால்? ஆம், எனக்கு இதுவரையில் எனது கையில் எனது கடமை நேரத்தில் இதுவரையும் ஒரு கடிதங்களுமே தரப்படவில்லை. அந்த கடிதங்கள் சம்பந்தமாக நான் கடந்த 2-3 நாட்களில் சுகாதார அமைச்சுக்கு சென்று அந்த கடிதங்கள் அடிப்பவர்களுடைய சப்ஜெக்ட் லாக்ல இருந்து அந்த கடிதங்கள் சைன் பண்ணுகின்ற செக்ரட்டரி வரைக்கும் நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய கடிதங்களை நான் பெற்றுக்கொள்ளலாமா என்று. அதுக்கு அவர்கள் கூறிய பதில் வந்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் இன்னும் தரவில்லை. இன்றோ நேற்றோ எல்லாமே விடுமுறை நாள் என்பதால் நாளைக்கு காலையில் வரும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை அவர்களை நம்பி சென்று நான் ஏமாறந்தபடியால் திருப்பவன் நாளை நான் போய் வரலாற்றில் இன்னொரு ஏமாற்றம் ஒன்றை ஏற்படுத்தாமல் நான் என்னுடைய வேலைக்கு நாளைக்கு செல்வதாகவே இருக்கிறேன். அங்கே எனது கடிதங்கள் கையிலே தரப்படுமானால், அதுவும் எனக்கு வாசிக்கக்கூடிய முறையில் ஆங்கிலத்தில் அல்லது தமிழில் இருக்குமானால் அவற்றை வாசித்து விளங்கி அதற்கு உடன்பட்டு நான் நடவடிக்கை செய்து கொள்வேன். இதுவரையில் நீங்கள் பயணித்த பயணம், குறிப்பாக கொழும்புக்கு வந்த பின் நீங்கள் பல ஊடகங்களை சந்தித்தீர்கள். அதற்கு மேலாக பல Facebook லைவ் எல்லாம் வெளியிட்டிருந்தீர்கள். குறிப்பாக சுகாதார அமைச்சினுடைய அத்தபத்து அவர்கள் என்று நம்புகிறேன். அவரோடு பேசியதை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு நீங்கள் செவ்வி வழங்கி அந்த செவ்வி இன்னமும் வெளிவரவில்லை என்பதையும் நீங்கள் முகநூலாக பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த சாவகச்சேரியிலிருந்து கொழும்பு வந்த இந்த ஒரு வார காலம் உங்களுடைய பயணம் நகர்வுகள் நீங்கள் சாதித்தவை அல்லது சாதித்ததாக சொல்லக்கூடியது என்னவாக இருக்கிறது? முக்கியமாக எனது மேலதிகாரிகள் எனக்கு கடிதங்களை அனுப்ப தவறியிருந்தார்கள். ஒரு சில கடிதங்கள் சிங்கள மொழி மூலம் இருந்தபோது என்னால் உண்மையாகவே அதை வாசிக்க முடியாமல் இருந்த காரணத்தினால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது அதனுடைய அடிப்படை மனித உரிமை மீறல். இரண்டாவது விஷயம்
அந்த கடிதங்கள் வந்து ஆரால் சைன் பண்ணப்பட்டது என்பது சம்பந்தமான விளக்கங்கள் கூட இருக்கவில்லை. என்னுடைய கடிதங்கள் என்னிடம் கையில் தரப்படவில்லை. அதனால் நான் என்னுடைய இதுவரைக்கும் கடிதங்கள் பெறாத காரணத்தினால் இப்போ இன்றைக்கு கூட அவர்கள் அந்த கடிதங்களை அடித்து தந்திருக்கலாம். பட் அவர்களை ஏதோ ஒரு சக்தி ஒன்று வந்து அந்த கடிதங்களை தரக்கூடாது என்று சொல்லி தீர்மானிக்குது என்று நினைக்கிறேன். அதை தவிர்த்து என்னை பேராதனை வைத்தியசாலையை பொறுப்பெடுக்க முடியுமா, பேராதனை வைத்தியசாலையின் டிப்யூட்டி டிரெக்டர் போஸ்டை பொறுப்பெடுக்க விருப்பமா என்று கூட என்னிடம் அவர்கள் கேட்டார்கள். என்னிடம் அவர்கள் கேட்டபோது நான் சொன்ன விடயம், முதலாவது வந்து நான் சாவகச்சேரி எம்எஸ்ஸாக நான் தான் இருக்கிறேன். அதனால் அந்த சாவகச்சேரி எம்எஸ் பதவியிலிருந்து என்னை விலக்குவதற்குரிய கடிதத்தையும் அதன் பின்பு பேராதனை வைத்தியசாலையில் என்னை இணைப்பதற்குரிய கடிதத்தையும் தருமாறு நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன். அது திங்கட்கிழமை கிடைக்கும் பட்சத்தில் நான் மேலதிகாரிகள் கட்டளைக்கு அமைய நான் அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவேன். அதை பொதுமக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அப்படி என்றால் உங்களுடைய இந்த சாவகச்சேரி விஜயம் என்பது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் சாவகச்சேரி மக்களை சந்திப்பதற்கானதான். மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி, நான் ஒரு என்ன சொல்றது, அவர்களை விலத்த சொன்ன வாக்குறுதி, அவர்கள் என்னை போக விட சொன்ன வாக்குறுதி. அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய வச்சிருந்த பாசத்துக்கு வந்து ஒரு அளவில்லாத ஒரு நிலைமை ஒன்று இருந்ததால் அந்த நிமிடத்தில் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர்களோ அல்லது மக்களோ முரண்டுபடக்கூடாது என்பதற்காகவும், இரண்டாவது வந்து எங்களுடைய காவல்துறை யாழ்ப்பாணத்து டிவிஷன் பொறுப்பாக இருக்கிற லோஷன் அவர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காகவும், மூன்றாவது வந்து சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இயல்பு நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் விடுமுறையில் போக சொல்லி கேட்கப்பட்டதால், கட்டாய விடுமுறை என்றது வேறு, நானாகவே விரும்பி நான் போய் கதைப்பதானால், கொழும்பில் போய் கதைத்து எனது பிரச்சனையை சொல்வதானால் எனக்கு வந்து ஒரு அதாவது வந்து நான் சும்மா வலிக்கிட்டு போக இயலாது. அப்போ அதற்குரிய காரணத்தினால் நான் விடுமுறையை எழுதிவிட்டு வந்தேன். ஆனால் நான் வந்தால் பிறகு கூட அவர்கள் என்னிடம் நடந்து கொண்ட விதங்கள் வந்து என்னை தொடர்ந்து இந்த பணியில் இருக்க வேண்டுமா என்று கேள்விக்குரிய ஆக்கி கொண்டிருக்கிறது. அதனால் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால், நாளை எனது பணியை தொடர்வேன். அவர்கள் அதுக்குரிய கடிதங்களை தருவார்களாயிருந்தால் அவர்களுக்கே அது தெரியும். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போவேனா இருந்தால் இந்த சம்பந்தமாக அவர்கள் அதில் பலத்த சிக்கல்களை ஏற்க வேண்டி வரும். ஏனென்றால் என்னுடைய முதல் கடிதமே டிவெக்ஸ் பண்ணப்பட்ட கடிதம். அது ஏன் டிவெக்ஸ் பண்ணப்பட்டதுக்குரிய வீடியோ ஒலி ஆதாரங்களை வந்து நான் தெளிவாக வெளியிட்டிருக்கிறேன். இப்போ அதுகள் வந்து பகுப்பாய்வுக்கு நான் கொடுக்கப்படம் எடுத்து சுப்ரீம் கோர்ட்ஸில் அதனுடைய விளைவுகள் வந்து எப்படியா இருக்கும் என்று சொன்னால், செக்ரட்டரி, அதாவது வந்து ஹானரபிள் செக்ரட்டரி பாலித மைபால சாரிட இருந்து அந்த விசாரணைகள் வந்து நடக்கும். அப்படி விசாரணைகள் நடக்கும்போது வைத்தியர்கள் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியது இருந்து எல்லாமே விசாரணைக்கு போகும். நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் என்று என்னுடைய அடிப்படை மனித உரிமை மீறல் செய்தது, என்னுடைய மருந்தை நிப்பாட்டியது போன்ற எல்லா விடயங்களையும் வந்து நாங்கள் கோர்ட்ஸுக்கு கொண்டு போவோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஒன்றுக்கு வழிவகுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அர்ஜுனா அவர்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை டாக்டர் அர்ஜுனாவிடம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் தான் கடந்த வாரம் ஒரு வியாழக்கிழமையில் இருந்து செய்த விடயங்களை பற்றி ஆழமாக சிந்திக்கிறாரா, அல்லது தான் செய்த விஷயங்களை வித்தியாசமாக கையாண்டிருக்கலாம் என்ற ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேனா, அல்லது ரொம்ப கலைத்து விட்டீர்களா? இல்லை, நான் செய்த தவறுகளை சவறுகள் என்று ஏற்றுக்கொள்வதில் நான் ஒருபோதும் பின்னடித்ததில்லை. அந்த தரப்பட்ட அந்த முதலாவது ஒரு ஊடக சந்திப்பென்பது வந்து எனக்கு வந்து முதல் அதாவது என்னுடைய முதலாவது அனுபவங்கள் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய 2வது 3வது 4வது 5வது 6வது ஊடக சந்திப்புகள் அதுக்குரிய வித்தியாசங்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும். நிச்சயமாக. அதே வேளையில் நீங்கள் இந்த பகிரங்கப்படுத்தியது சமூக வலைத்தளங்களை, பேஸ்புக்கை குறிப்பாக பயன்படுத்தியது என்பது தவிர்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த சம்பந்தப்பட்ட விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு, இந்த எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு, அல்லது வைத்தியர்களுடைய நடவடிக்கைகள், அங்கே வைத்தியசாலையினுடைய மேம்பாட்டை வேறு விதமாக நீங்கள் கையாண்டிருக்கலாம் என்று டாக்டர் அர்ஜுனா இப்பொழுது நினைக்கிறார்.
ஒரு நாளும் இல்லை. அது வந்து நான் அண்மையில் ஒரு சைமன் சினக்கின்ற வீடியோ ஒன்றை பார்த்தேன். மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால், மாற்றத்தை மக்களில் கொண்டு வர வேண்டுமானால், மக்கள் எந்த இடத்தில் அதிக அளவு பிரசன்னமாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இந்த நாட்களில் வந்து பேப்பர்களில் இதுகளை எழுதுவோமானால் அது ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சின்ன கிசுகிசுப்புடன் முடிந்துவிடும். ஆனால் அந்த மாற்றத்தை நாங்கள் உண்மையான விஷயங்களை மக்களிடையாக நேரடியாக கொண்டு சேர்க்கணும்னு சொன்னால் ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்கள் இந்த காலத்தில் மிகவும் இன்றியமையாததாகும். அதனால் நான் அதில் என்ன மேலும் எங்களுடைய சமூக மாற்றங்களை செய்ய வேணுமா இருந்தால் அதற்குரிய இதில் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது, அது வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் வந்து ஃபேஸ்புக். மற்றது ட்விட்டர் எக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு செலிபிரிட்டி சம்பந்தமான ஒரு, அதாவது லிங்க்டின் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சம்பந்தமான ஒரு சமூக ஊடகங்கள். ஃபேஸ்புக் என்பது மட்டும்தான் இப்போ சமூக விடயங்களை ஆராயக்கூடிய ஒரே ஒரு தளம். அந்த தளத்தை நான் சரியாக பாவித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் இந்த செவ்விகள் வழங்குவதில் முதலில் என்னோடு 1.5 மணி நேரம் செவ்வி தந்திருந்தீர்கள். அதை 2 பாகமாக நான் மக்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த இடத்திலும் அதே வேளையில் நீங்கள் கேபிட்டல் எஃப்எம்மில் 2.25 மணித்தியாலம் வரை, இன்று காலை ஆஸ்திரேலிய தாயகம் ஒலிபரப்பு சேவையில் 4 மணித்தியாலங்கள் செவ்வி வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நீண்ட உரையாடல்களில் பல தகவல்களை, பலருடைய பெயர்களை, பலருடைய குற்றங்கள் அவர்கள் இழைத்ததாக உங்கள் பக்க வாதத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது அதன் மூலமாக நீங்கள் அடைந்திருப்பது அல்லது மக்கள் அடைந்திருப்பது என்ன என்று கேட்டால், உண்மையாக சொல்ல போனால் இப்போ ஒரு லீடர்ஷிப்ன்றது வந்து நாங்கள் பொதுமக்களிடம் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் போது அதை பொதுமக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் என்று எதிர்பார்ப்பது வந்து, அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இஃப் யூ வாண்ட் டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி யூ ஹேவ் டு செல் ஐஸ்கிரீம்னு சொல்லி. அதாவது வந்து நான் சகல பேரையும், அதாவது என்னுடைய வலைத்தளங்க பாவிக்கப்படுற 67 பேராயிரம் 6000 பேர், இப்போ 68,000 போயிட்டு நினைக்கிறேன். இந்த 68,000 பேரை சந்தோஷப்படுத்தப்பட்டால் ஏதாவது ஒரு நாடகங்களை ஒளிபரப்பியோ அல்லது எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம்களை கொடுக்குற ஒரே வேலையில் தான். அது வடிவாக சொல்லுவார்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில், இஃப் யூ வாண்ட் டு செல் ஐஸ்கிரீம், இஃப் யூ வாண்ட் டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி, எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு செல் ஐஸ்கிரீம் அண்டு. அப்படி ஒரு எண்ணத்தில் தான் என்னுடைய ஆரம்ப காலம் இருந்தது. எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும், ஏன் நாங்கள் பிளவு நிற்பான்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ இந்த ஒரு சில பல நாட்கள் வந்து எனக்கு பல கதைகளை சொல்லிவிட்டு போகிறது. என்னவென்று சொன்னால், பெரும்பாலான மக்களின் குரல்களை செவிசாய்க்க வேண்டும். ஒரு சில பேரை என்னவு செய்தாலும் நாங்கள் மாற்ற முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டேன். இந்த வேளையில் நாங்கள் உங்களுடைய அதிகமான நேரத்தை எடுக்க விரும்பவில்லை, நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே கருத்துக்களை, நேயர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தயவு செய்து அந்த ரியாக்ட் பகுதியில் நீங்கள் கை உயர்த்தீர்களாக இருந்தால் உங்களை அன்மியூட் செய்கிறேன். நீங்கள் உங்கள் கேள்வியோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலிலே இணைந்து கொண்ட சகோதரன் ராஜ் சிவநாதன் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருந்து நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். ஐயா, எனது பேர் ராஜ் சிவநாதன், மெல்பர்னிலிருந்து கலைக்கின்றேன். வணக்கம். உங்கள் முயற்சிகள் எல்லாத்துக்கும் வந்து பாராட்டுதல். அதே நேரம் நாங்கள் குயிக்காக ஒரு 2 கேள்வியை கேட்டுள்ளேன். என்றால் அந்த தென்மராட்சி கழகம் என்ற கழகம் இங்கிலாந்தில் இருந்து அந்த ஜெனரேட்டருக்கு தேவையான பணங்களை அனுப்பி இப்பொழுது அந்த ஜெனரேட்டர் சைனாவில் இருந்து வந்துள்ளதாகவும், அந்த ஜெனரேட்டரை வந்து கொண்டு வந்து போடும் சமயத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரம் இந்த ஜெனரேட்டர் பிரச்சனை வந்து இப்ப பல காலங்களாக கொரோனா காலத்திலே இருந்தே இருந்தது. அந்த கட்டடங்கள் கட்டும் பொழுது இந்த ஜெனரேட்டர் வசதியை வந்து அந்த கட்டட வசதிகளோட கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த கட்டடங்கள் கட்டின காலங்களில் இருந்தபடியால் தற்பொழுது அந்த டெம்பரரியாக கொடுத்த ஜெனரேட்டர் அது வந்து அது சரியான பவர் இல்லாததும், அது வந்து அது 10,000 ரூபாய் மட்டும் தேவைப்பட்டதான் அந்த அதோட ரெண்டல் சார்ஜஸ். அதே அப்படி என்றால் இது வந்து கொண்டு இருந்த பிரச்சனை இப்ப இந்த ஜெனரேட்டர், இந்த சொல்லக்கூடிய ஜெனரேட்டர் கிரியில் வரும், அதை நீங்கள்
கெதியில் கொண்டு வந்து இந்த சாவகச்சேரி ப்ராப்ளத்தை தீர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா? அது முதலாவது கேள்வி. இந்த ஜெனரேட்டர் ப்ராப்ளம் மாத்திரமில்லை, இந்த சாவகச்சேரியின் ப்ராப்ளங்கள் வந்து அரசியல்வாதிகளால் எல்லா அரசியல்வாதிகளும் திரும்பிய 3-4 வருஷத்துக்கு மேலாகவே அதை நிவர்த்தி செய்யணும் என்று கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர்களால் முடியாததை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இதை செய்வீர்களா? மற்றது அப்படி இனிமேல் செய்ய வேண்டிய தேவைகளுக்கு எப்படி இந்த பண வசதிகளை நீங்கள் எடுத்துக் கொடுப்பீர்கள் என்பது எனது தாழ்மையான கேள்வி. 3 கேள்வி. நன்றி. எனக்கு தெரிந்தவரை என்னுடைய கடைசி உரையாடல் வந்து தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷனோடு இருக்கும் போது அங்கே டாக்டர் புவி போன்றவர்கள் என்னுடைய சார்பாக கதைத்தாலும் நான் ஒரு சில குரல்களை கண்டேன். அவர்கள் என்னை குறை கூறியது, நல்லாக இருந்த வைத்தியசாலையை நாசமாக்கி விட்டாய், நீ வெளியே போன்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்ல தொடங்கியிருந்ததை நான் பார்த்தேன். பின்புதான் நான் அறிந்து கொண்டேன் அதுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஊழல்கள் நிறைந்திருப்பதாக பொதுமக்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையாகவே அந்த தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சம்பந்தமான விஷயம் ஒன்றையுமே நான் இந்த விஷயத்தில் கதைக்கல. ஜென்ரேட்டர் பிரச்சனைக்கு வாரேன். இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த ஜென்ரேட்டர் விஷு வந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10-12 வருடமாக கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு நாளில் ஜென்ரேட்டரை தூக்கி கொண்டு வைத்து வைத்தியசாலை ஏஎன்இக்கு முன்னால் வைத்து விட்டு நீங்கள் வைத்தியசாலையை நடத்தலாம் என்று நினைத்திருந்தால் என்னால் அதை வாடகைக்கு வந்த அன்றே செய்திருக்க முடியும். எனக்கு பொதுமக்கள், இவ்வளவு பொதுமக்கள் சப்போர்ட் உள்ள பொதுமக்கள் அவர்கள் எனக்கு சொன்ன விஷயம், நாங்கள் வாடகைக்கு வேண்டாம், ஃப்ரீயாகவே தருகிறோம் என்பதை. நான் அது சம்பந்தமாக மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை. அப்படி கருத்துக்களை தெரிவிக்க வெளிக்கிட்டால் அது வந்து அரசியல்வாதிகளை பாதிக்கும். முக்கியமாக இந்த ஜெனரேட்டரை கொண்டு தந்த அரசியல்வாதி டாக்டர் அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய முயற்சியை மலங்கடிக்கிறதாக இருக்கும். அதனால் அது சம்பந்தமாக எனது நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது தேவைப்பட்டிருந்தது, உண்மைதான் அது தேவைப்பட்டிருந்தது. பட் அதுக்கு தேவையானது கிட்டத்தட்ட 130 மெகாவாட்ஸ். அதுக்குரிய ஜென்ரேட்டர் ஆல்ரெடி சாவச்சேரியில் 2 இருந்தது, அதுக்குரிய லைன் எடுத்திருக்கையில். ஆகவே இந்த ஜென்ரேட்டரை கொண்டு வைத்து 3வது ஜென்ரேட்டரையும் கொண்டு வைத்திருப்பதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் செய்தோமா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு நான் செய்து விட்டேன் முதலாவதாக என்கிற ஒரு தோட்டப்பாட்டையும், ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகளை முடித்து விட்டேன் என்று மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளாகத்தான் கருதுகிறேன். அப்படியான மட்டத்தில் இப்போ நான் நாளைக்கு போகும்போது என்னுடைய லெட்டர், அதாவது என்னுடைய கடிதம் என்னிடம் கிடைக்குமா இருந்தால் சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து நீங்கள் போகலாம் என்று நான் அதற்கு உடன்பட்டு நான் போகும்போது பொதுமக்கள் என்னை அதே மாதிரி வழியனுப்பி வைப்பார்களானால் அதன் பின் அந்த ஜென்ரேட்டர்களுடன் நான் எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் அங்கே அரசியல்வாதிகளால் விரும்பப்படுகின்ற, ஒரு சில அரசியலால் விரும்பப்படுகின்ற 6வது ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் செய்யக்கூடிய விஷயம் முழுக்க நான் செய்துட்டேன். அது வந்து ஏற்கனவே இனி தேவைப்படுகின்றதை விட 2 மடங்கான நிதியை வந்து சுகாதார அமைச்சு ஒதுக்கி விட்டுள்ளதாக எனக்கு அன்று அறியத்தரப்பட்டது. அதாவது வந்து நாங்கள் அந்த விஷயத்தை பார்த்து கொள்கிறேன் என்று என்னுடைய செக்ரட்டரி சார் எனக்கு வடிவாக சொல்லியிருந்தார், தான் அதை பார்த்து கொள்கிறேன் என்று. அதன் பிரகாரம் என் பணி செவ்வையே முடிந்து விட்டது என்பது எனது கருத்து. ஆனாலும் பொதுமக்கள் வந்து என்னுடன் நிற்பதால், அவர்கள் வந்து என்னை வர சொல்லுவதால், அவர்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து என்னுடைய வேலையின் துச்சமாகத்தான் நான் மதித்து போகிறேன். வேலையை மட்டுமில்லை, என்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து போகிறேன். நான் இன்று ஒரு செவ்வி ஒன்று ஜிகன என்கிற ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருந்தேன். அந்த செவ்வியின் பின்பு வந்து பெரும்பாலான மாற்றங்கள் இலங்கையில் ஏற்படலாம். அந்த செவ்வி இன்றைக்கு இரவு நான் நினைக்கிறேன் அவர்கள் வெளியிடுவார்களா இருந்தால், அதே நேரம் லங்காசிரிக்கும் வந்து ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு நான் ஒரு செவ்வியை கொடுத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய முதிர்ச்சி பெற்ற பக்கத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதை இன்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு காலமேலிருந்து நீங்கள் என்னுடைய மாற்றங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த ஜென்ரேட்டர் பிரச்சனையை தீர்மானிக்க நாங்கள் திடீரென ஒரு ஜென்ரேட்டரை கொண்டு நடுவில் வைத்துவிட்டு செய்ய முடியும் என்று நினைத்தவர்கள் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை நடத்தலாம். நன்றி சிவநாதன். மற்ற இதயசேகரன் கேள்வியை சுருக்கமாக கேளுங்கள், கருத்துக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இதயசேகரம் என்பவர் கையெழுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் வீடியோவில் வர விரும்பினால் வீடியோவில் வந்து பேசலாம். வணக்கம். பேசுகிறேன்.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் வீடியோல வந்தால் சிறப்பாக இருக்கும் ஐயா. தற்போது வரக்கூடிய நிலைமையிலே பரவாயில்லை பரவாயில்லை. இது நீண்ட காலம் மக்கள் இந்த அடிப்படையில் உள்ள பிரச்சனை. அவர்கள் அன்றாடம் அரிசிக்கு கஷ்டப்பட வேண்டியவர்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தயாராக இல்லை. அவர்களுக்கு வந்த மருத்துவமனைக்கு வந்த வாகன காசு கொடுக்கக்கூடிய வசதி இல்லாதவர்கள் இந்த பிரச்சனையை கலைக்கிறதுக்கு அவர்களிடம் தைரியம் இல்லை. இது எல்லா மக்களிடமும் அடிப்படையில் இன்னொரு இருக்குது. இதை நீங்கள் இலகுவாக அவர்களை கையாள முடியும். ஒரு சவால் மூலம் அவருடைய இதுகளை உங்கள் நேரடி கைக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி செய்யும். சவால் மூலம் எழுத்து மூலம் உங்களோட கைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கருவேறு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேருக்கு தெரியும் என்ன நடக்குது. ஆனால் இது வெளிநாட்டு மக்களுக்கும் ஒரு இதுதான். அவர்கள் உடனே போட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் காட்டணும், காசு கொடுத்து காட்டணும். இன்னைக்கு அவர்களே நாங்களே ஊக்குவிக்கிறோம். வெளிநாட்டிலே பிரைவேட்டுக்கு கொண்டு வந்தால் காசு. இது அர்ச்சனா அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் நன்றாக இருக்கும். நாங்கள் அவருடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சொல்ல வருவது இதுதான். அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக இவரிடம் சென்றடைகிறதுக்கு ஒரு வழிவகுத்தால் இது இலகுவாக கையாள வசதியாக இருக்கும். மற்றும் வாழ்த்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது இந்த இந்திய சூழல் உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டு நினைக்கிற இந்த அமெரிக்காவில் நடந்த சூழல் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு நாங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டு அடுத்தவனை குறை சொல்லிக்கொண்டு அவர் உனக்கு தலைவர் என்று சொல்றது தகுதி இருக்காது சொன்னால் நீங்களே வாழ்த்துக்கள். அதே மண்ணில் நின்று கொண்டு அதே இடத்துல வீரன் தலைவர் என்று சொல்றது யாருக்கும் அந்த காட்சி இல்லை. நாங்க புலம்பெயர் தேசத்தில் இருந்து பேசலாம். வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது. தம்பி தமிழ் கொடி நீங்கள் வீடியோவில் வர விரும்பினால் நன்றாக இருக்கும் தம்பி. பேசலாம். வணக்கம். வீடியோ வரவில்லை. வீடியோ வரையில பரவாயில்ல. வணக்கம் வணக்கம். முதலாவது கேள்வி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நடந்த பேச்சுகளோடு வயசாளி என்று கைது 1 வருஷத்துக்கு ஆகிட்டு நீதி என்ன கேட்டீங்க. அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு நியாயமான பதிலும் இன்னும் தேவைப்படவில்லை. அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, அந்த சிறுமிக்கான பரிகாரம் என்ன நடந்தது ஒன்றுமே தெரியவில்லை. எங்களுக்கு நீங்கள் சுருக்கமாக விளக்கணும். இப்ப நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஒரு என்எஸ்டாகவோ அல்லது ஒரு பொறுப்பு அதிகாரியாகவோ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தால் வைசாலிக்கு அந்த பிரச்சனை நடந்த போது என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள்? அந்த சிறுமிக்கான நீதி கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும்? 2வது கேள்வி அதே சார்ந்த கேள்விதான். இப்ப உங்களை யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார். நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கையாக ஒரு மாசத்திலேயோ அல்லது ஒரு 6 மாசத்திலேயோ நீங்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் மாற்றோடு நினைக்கின்ற விஷயம் என்ன? ரைட். முதலாவது வைஷாலின்ற விஷயத்தை நான் தப்புன்னு சொல்கிறேன். வைஷாலின்ற விஷயம் நான் பேப்பரில் தான் கேள்விப்பட்டேன். நான் அது எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுடைய மகள் என்றதை நான் அறிந்து கொண்டேன். சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு வர முறைப்பாடுகளை 2ஆக பிரித்து கொள்ளலாம். ஒன்று ஸ்தாபன விதிக்கோவைக்கு, அதாவது ஈகோட்டுக்கு அடிப்படையாக கொண்டு நீங்கள் செய்யப்படுகின்ற இன்கொயரிஸ். 2வது கிரிமினல் இன்கொயரிஸ். அதாவது கிரிமினல் இன்கொயரிஸ் என்று சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு இப்போ இது ஒரு கிரிமினல் கேஸ், அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸ்ன்றது ஒரு கிரிமினல் கேஸாக தான் பார்க்கப்படுகிறது. கிரிமினல் இன்கொயரி என்பதை தனியே ஸ்தாபன விதிக்கோவைக்கு அடிப்படையில், ஈகோட்டுக்கு அடிப்படையில் நீங்கள் விசாரிக்க முடியாது. அது கட்டாயமே விசாரிக்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றமும் அது தவிர போலீசாரும் என்பது என்னுடைய தாழ்வான அன்புகோள். ஆனால் அதே நேரம் அந்த கிரிமினல் கேஸை நாங்கள் எங்களுடைய டிபார்ட்மெண்டல் இன்கொயரி என்று சொல்வார்கள், அதாவது திணைக்கள விசாரணைகள் உடனடியே செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய ஸ்தாபன விதிக்கோட ஈகோடில் இருக்கிறது. நான் அன்று இருந்திருந்தால் நான் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே முதலாவதாக நான் போய் அந்த பிள்ளையினுடைய வீட்டில் போய் அவர்களோடு சந்தித்திருப்பேன். அது முக்கியமான ஒன்று.
அந்த பிள்ளை வைத்தியசாலை இருக்குமென்று சொன்னால் அந்த பிள்ளையை அவருடைய பெற்றோர்கள் சந்திப்புக்கு முன்னம் நான் போய் பார்த்திருப்பேன் முதலாவது. ரெண்டாவது, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கே நாங்கள் எடுத்த வீச்சுக்கு வந்து ஒரு நடவடிக்கை ஏற்படுத்த இயலாது. அதாவது வைத்தியர்களை பிள்ளையாக இருக்கலாம், வைத்தியர்கள் தவறாக இருக்கலாம். அதாவது நான் கணக்கு கவர்மெண்ட்டாக சொல்லலாம் ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட்டன் ஃபெயிலியர் என்ற சம்பந்தமாக எல்லாம் நான் படிப்பிக்கலாம். பட் நான் அதை சொல்ல வரையில. பட் அந்த டைமில் அது யாரில் ஃபெயிலியர்ன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நான் அந்த உடனடியே அன்று இரவே நடந்த விஷயத்தை என்னுடைய லேப்டாப்பில் வந்து நான் ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி, அதாவது வந்து நீங்கள் அந்த இன்கொயரி செய்யும் போது நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் எடுக்க தேவையில்லை. ஒரு டீம் ஒன்றை உடனே அமைத்து அன்றிரவே உங்களுடைய எம்ஓ பிளானிங் ஒரு ஆள், இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் ஒரு எம்ஓ பிளானிங் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் டாக்டர் நித்யானந்தா அவர்கள் வந்து டிப்யூட்டி டைரக்டர் என்ற பதவியையும் வைத்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டான். அவை எல்லாமே எங்களுடைய நிதிக்கு வந்து, அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இதுகளுக்கு வந்து பிழையானது டாக்டர் நித்யானந்தா. நான் ஒரு கன்சல்டன்ட் ஒரு நர்ஸ் மற்றது ஒரு பப்ளிக் இணைந்து ஒரு உடனடியான இன்கொயரி டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அன்று இரவே. அடுத்த நாள் காலமே அது சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்திருப்பேன். அந்த காலமை 12 மணிக்கூட முன்னர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு உடனடியே ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். மூன்றாவது ரெண்டாவது நாள் காலமே அங்கே இருந்து, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிலிருந்து இன்கொயரி டீம் வர வேணுமென்றது வந்து சரியான முக்கியமான ஒரு எங்களுடைய அடிப்படை தேவை. அதனால் அவர்கள் அங்கேருந்து வந்து அவர்கள் ப்ரிலிமினரி இன்கொயரியிலிருந்து அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இதை நான் போலீஸுக்கு வந்து அன்றிரவே அறிவித்திருப்பேன். சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியிலிருந்து சம்பந்தப்பட்ட நர்ஸ் அவர்கள் வந்து பிழை செய்தார்களோ சரி செய்தார்களோ என்பதை என்னால் வந்து அந்த நிமிடத்தில் சொல்ல முடியாது. உடனே அவர்களை என்ன செய்திருப்பென்றால் அவர்களுக்கு தற்காலிக அடிப்படையில் இடமாற்றங்களை வேறொரு வைத்தியசாலைக்கு வழங்கி இருப்பேன். இந்த விடயங்கள் செய்திருந்தால் பொதுமக்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் வைசாலியின் கைகள் வெட்டப்பட்டு அவள் குரல் நெறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போதைக்கு நான் கிடைக்கிறேன் மாதக்கணக்கிலிருந்து வருடங்கள் தாண்டி கொண்டிருக்கிறது. இதில் இந்த பிரிலிமினரி இன்கொயரி கூட நடக்கவில்லை என்பதுதான் ஆகலும் கவலைக்குரிய விடயம். உங்களுக்கு அது விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சேஞ்ச் வருமென்று கேட்ட நீங்கள், அதாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்றது வந்து எங்களோட ஸ்ரீலங்காவிலேயே பெரிய பிரச்சனை. நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. நான் இந்த வைத்தியசாலைக்கு வந்து டிப்யூட் டைரக்டராக போஸ்ட் எடுக்க சொல்லி எனக்கு அசேல குணவர்த்தன சார் வந்து சாவச்சேரிக்கு போக முன்னம் கேட்டவர். அதாவது யாழ்ப்பாணத்துடைய டிப்யூட் டைரக்டர் போஸ்ட் எடுக்க சொல்லி வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் டிப்யூட் டைரக்டர் போஸ்டை நான் எடுத்தால் அவர் தன்னுடைய கடமைகள், அதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டெலிகேட் பண்ணி தரணும். எனக்கு டெலிகேட் பண்ணி தரணும்னா நீங்கள் இந்த வேலையை பாருங்கண்டு. நான் அங்கே போயிருந்தால் ஒரு வேலையும் எனக்கு டெலிகேட் பண்ணப்படாமல் சாதாரணமாக அந்த கதிரையை நிரப்பும் ஒரு பணியாளனாக நான் இருந்திருப்பேன். அதனால் நான் அதை சொன்னேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சாவச்சேரிக்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் மறுத்தார்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெட்டி கொத்தினார்கள். நான் அதை வெண்டேன். ஹியூமன் ரைட்ஸுக்கு போனேன், அங்கே போனேன். பட் நான் அங்கே போயிருந்தால் இப்போ என்னால் செய்யக்கூடியது இந்த ஹாஸ்பிட்டலை நான் நினைக்கிறேன் டாக்டர் உமாசங்கரோ அல்லது டாக்டர் வினோதன் அண்ணாவோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலை வந்து இப்போ கிட்டடியில் பொறுப்படுப்பினம் என்று எனக்கு சொல்லப்பட்டது சுகாதார அமைச்சால். என்ன மாதிரின்னு சொன்னால் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு எதிரான இன்கொயரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டால் அவர் அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து இருந்தால், அவர் மட்டுமல்ல கேரீஸ்வரன் வந்து தொடர்ந்து இருந்தால் அவர்கள் வந்து அந்த நடக்கிற விசாரணையை தடுக்கலாம் என்ற அடிப்படையில் வைத்தியசாலை தடுக்கலாம் என்ற அடிப்படையில் நான் உடனடியாகவே அவர்களுடைய இடமாற்றத்தை வந்து உறுதி செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கூட கேட்டுக்கொள்ளலாம் என்று நான் அதை மிச்சத்தை முடிக்கவில்லை. ஏனென்றால் அது ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டென்ஸ் இறந்த கால நிகழ்காலத்தை வைத்து பொதுமக்கள் கணவற்றை ஊழ்த்தி விடுவார்கள். அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும் என்று சொல்லி உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மல்லாவி போகின்ற எங்களுடைய அமைச்சர்களுடைய கூட்டணி, அதாவது வந்து டீம் அடுத்த நாள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு போகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் நோயாளர்கள் எல்லாம் பயப்படாமல் தங்களுடைய என்னவென்று சொல்வது தங்களுடைய கிரீவன்ஸை பயப்படாமல் எழுதி கொடுத்தால், இப்போ ஒரு ஆள் எழுதி கொடுக்க போனால் பயம் வரும், வைத்தியர் சத்தியமூர்த்தி ஏதாவது செய்வாராண்டு. இந்த விடயத்தில் ஜனாதிபதியும் சம்பந்தப்பட்டிருப்பதால் தாங்கள் பயப்படாமல் அவற்றுக்குரிய இதுகளை எழுதி கொடுக்குமாறு அல்லது என்னிடம் தருமாறும் நான் அதை நம்பிக்கையான அடிப்படையில் கையாண்டு கொடுக்கிறேன் என்பதையும் பொதுமக்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இன்றே எழுத தொடங்குங்கள். உங்களுடைய ஆதார வைத்தியசாலையில் இதுவரை காலம் இருந்த பிரச்சனைகள்,
அது மட்டுமல்ல சாவச்சேரி வைத்தியசாலை மற்ற யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா வைத்தியசாலையிலும் உள்ள பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வாயால் சொன்ன விஷயங்கள் சில நேரங்கள் மாறி போகலாம். அதை மாறாமல் பார்ப்பது திங்கட்கிழமை ஒன்று கூட போகின்ற தமிழ் மக்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த சான்ஸையும் நீங்கள் தவறவிட்டால் இதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் வருமா என்றது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். அண்ணா இருக்கிறீர்களா? தயவு செய்து நீங்கள் அந்த ரியல் பகுதியில் உள்ள கை உயர்த்துகிற சைகையை நீங்கள் காண்பித்தால் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர் பயணிக்க வேண்டும். ஆகவே நீண்ட நேரம் அவர்களோடு தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆகவே வேறு யாராவது கேள்விகள் ஏதாவது கேட்டிருந்தால் துரிதமாக கையெழுத்துங்கள். நான் உங்களை இணைத்துக் கொள்கிறேன். டாக்டர், இந்த இடத்தில் நீங்கள் இன்று நீங்கள் பல விடயங்களை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை, நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை என்று சொல்கிறீர்கள். அது பெரிய ஒரு மாற்றமாக என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உங்களை முதல் நாளில் இருந்து பேஸ்புக் மூலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர் என்கிற முறையில் அது நல்ல மாற்றமாக இருக்கட்டும். இந்த இடத்திலே நீங்கள் செல்வி வழங்கிய பொழுது குறிப்பாக பேசிய ஒரு விடயம் சற்றே என்று சொல்வதை விட ஒரு சிலரால், அதுவும் புலம்பெயர்ந்து தமிழ் தேசியம் தமிழீழம் என்கின்ற கோஷங்களோடு பயணிப்பவர்கள் மத்தியிலே ஒரு விசனத்தை உருவாக்கி ஒரு சிலர் எந்த ஒரு முக்கியமான விடயம் எடுத்தாலும் நீங்கள் பேசியது 100 வார்த்தைகளாக இருந்தால் 2 வார்த்தைகளில் தவறு கண்டுபிடித்து உங்களை எச்சரிப்பார்கள். அப்படியான ஒரு எச்சரிக்கையை இதை டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு 9 நிமிஷ லெக்சரை ஒரு தம்பி வழங்கி இருந்தார். பிரான்சா சுவிஸிலே இருந்து அவருடைய பங்களிப்புகள் என்பது அவர் தமிழ் தேசியம் சார்ந்து செய்கிற செயல்பாடுகள் வெளிநாட்டிலிருந்து செய்கிறார். அவருடைய அந்த குற்றச்சாட்டையும் நீங்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கும் அதை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு தயவு செய்து நீங்கள் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம். நீங்கள் சாவச்சேரி மருத்துவமனையில் செய்த போராட்டங்களுக்கு 3 பேரும் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் கவனினார்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கிருந்து நீங்கள் கொழும்பு சென்ற பின்னர் நேற்றைய தினம் நள்ளிரவு காட்சியில் நீங்கள் நேர்காணலில் நீங்கள் பேசின சில பேச்சுக்கள் எங்களுக்கு பேரையை தந்திருக்குது. உங்களுக்கு நான் அன்பாக வைக்கும் கோரிக்கை, மருத்துவத்துக்கு மட்டும் ஒப்பதிக நேருவோ விடுதலை அரசியலுக்குள்ள நீங்கள் தலைவர்களை நீங்கள் தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளணும். நீங்கள் பேசிய காணொலியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் இதுல முஸ்லீம்கள் விடயங்கள் இங்க இருக்கிறது. பாலான்னு சொன்னார் மாகாண சபை ஏற்றிருக்கலாமோ, எதிர்காண்ட இந்த நிலம் வந்திருக்காது, மொழிபெயர்க்கால ஒரு அழிவு வந்திருக்காங்க, நிறைய கதைக்கலாம். இன்றைக்கு 2009 பிறந்த பிள்ளைகள் 15 வயசு இருக்கு. அந்த 5 வயசுல இருந்த 20 வயசு இருக்கு. அதை யோசிக்கலாம். ஒரு விடுதலை புலிகள் தவறு விட்டுறாங்க என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விளக்கம் இல்லாத உலகமா போய் குலதம்பி நீங்கள் சொல்ற கருத்துக்கள் ஒரு நெஞ்ச இடைக்கிற மாதிரி போகும். அப்படி ஒரு பெரிய கிடைக்கும். நாங்கள் தமிழ்நாடு என்ற கோரிக்கையோட
தமிழீழ விடுதலை போராட்டத்திலே எனது தந்தையை இழந்தவன் என்ற அடிப்படையிலும் அந்த விடுதலை போராட்டத்திலே எனது அண்ணனை சிறந்த ஒரு காவல்துறை அதாவது தமிழீழ தலைவரால் பிரபாகரன் அவர்களாலே எனது அண்ணரை ஒரு சிறந்த காவல்துறைக்குரியவன் என்று பாராட்டு பெற்றவன் என்ற தம்பியின் அடிப்படையிலும் என்னுடைய 30 வருட காலத்தை இந்த போர்க்காலத்திலே நான் நினைக்கிறேன் 89ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி அப்பாவை சுடத்தெரிந்த காலத்திலிருந்து எல்லா இடமும் அதாவது ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அக்கராயன், உருத்திரபுரம், வட்டுவாகல் எல்லா இடமுமே இருந்தவன் என்ற அடிப்படையிலும் எல்லா வனங்களையும் இன்றும் எனது அப்பாவை என்றாவது ஒரு நாள் நான் பார்ப்பனோ என்று ஏங்குகின்ற ஒவ்வொரு தமிழ் மகன் என்ற அடிப்படையிலும் அதனோடு மட்டுமல்லாமல் இதனால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் நண்பர்களுடைய நண்பனாகவும் அவர்களுடைய சாட்சாவாகவும் அவர்களுடைய நானாவாகவும் அதையும் மேலே சொல்றதுன்னு சொன்னால் இந்த போராட்ட விடுதலையில் இதுவரைக்கும் ஆகுதியான 44,000 தோழர்கள் என்று சொன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், யாராவது என்னை சுட்டால் அந்த 44இல் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள், 44,000 ஒன்றாக சேர்த்துக்கொண்டு சொல்கின்ற அடிப்படையிலும் அது தவிர்ந்த எனது அப்பாவின் சரத்துக்குள்ளேயே இருந்து நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்பா படிப்பிக்கும் போது அண்ணாவுக்கு படிப்பிக்கும் போது நான் சரத்தில் இருப்பேன். அப்போ அம்மா சொல்லுவா அந்த ரேப் விஷயங்கள் எப்படி கையாளுவது, அதாவது தமிழில் காவல்துறையில் ஒரு ரேப் விஷயம் கொண்டு வந்தால் அதை எப்படி கோர்ட்ஸுக்கு கொண்டு போவது, எப்படி கோர்ட்ஸிலே நீதிவானுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவது சொந்தமான விஷயங்களை நான் 6 வயது 5 வயதிலிருந்தே கேட்க தொடங்கியவன் அடிப்படையிலும் இதே ஈழ விடுதலை போராட்டத்தில் தந்தையை இழந்த எல்லா எங்கண்ட காயங்கள் உள்ள அதாவது என்னுடைய அப்பாவை நான் வாழ்க்கையில் பார்க்க மாட்டேன் என்ற நிலைமை தெரிந்து நான் ஒரு சிங்கள பெண்ணை மடம் முடித்திருப்பவன் என்ற அடிப்படையிலும் இன மதங்களுக்கிடையில் ஒரு நல்ல எண்ணத்தை நான் கொண்டு வர என்ற அடிப்படையிலும் அவர்களுடைய வலியை நல்லாகவே புரிந்தவன். நாங்கள் இப்போ யோசிக்க கூடாது, வலிகள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வலிகள் சிங்களவர்களுக்கு தான் இருக்கிறது, வலிகள் மட்டும் தமிழர்களுக்கு தான் இருக்கின்றில்லை. எல்லார்களுடைய வலிகளையும் எல்லாருடைய வீடுகளிலும் போய் நான் சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். நான் 30 வருட போராட்ட காலத்தை கண்ணால் கண்டவன். இன்றைய ஒரு சிங்கள ஊடகத்தில் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் பிரபாகரனை கண்ணால் கண்டீர்களா என்று. அதுக்கு நான் சொன்ன பதில் 97ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு என்னுடைய O-level 9AB அந்த டைம் அப்பா சொன்னவர், நடேசன் ஐயா உங்களை சந்திக்க வர போகிறேன், போய் பார்க்குறீர்களா என்று. எனக்கு பெருத்த சந்தோஷம். நான் போய் பார்த்தேன். அப்போது சொன்னார், தலைவர் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார், போய் பார்க்க ஆசைப்படுகிறீர்களான்னு. நான் சொன்னேன், அதைவிட ஆசை எந்த தமிழ் மகனுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம். தலைவரை போய் நான் நினைக்கிறேன் இந்த போராட்ட வரலாற்றில் எல்லாருடைய கனவாகவும் இருந்தது தலைவரை பக்கத்தில் போய் நின்று பார்ப்பது. நான் நினைத்தேன், அது முடியவில்லை. ஆனால் அவ்வளவு போராட்ட வடுக்களையும் மனதில் தாங்கியும் நான் சிங்களவர்களுடைய பேட்டியிலே எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்ற என்னுடைய நண்பர்களுடைய ஊடகத்திலே நான் கொடுத்த ஊடக அறுப்பொன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பழைய காயங்களை தொடாதீர்கள், அதில் ரத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் எப்போது அதில் சொரிந்து பார்க்கிறீர்களோ அதில் ரத்தம் வடியும். அதே தான் நாங்கள் செய்வோமா இருந்தால் இன்னொரு 25 தொடக்கம் 200 வருஷங்கள் வரைக்கும் உங்களுடைய நாட்டை முன்னேற்ற முடியாது. தமிழ் மக்களுடைய பாதைகளை நாங்கள் பழைய பாதைகளை ஒரு நாள் மறக்கப் போவதில்லை. இதுவரை கூட இவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் என்பது ஒரு துன்பியல் நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை வீடியோவில் கேட்டதால் நான் அப்படி சொன்னேன். அது எடிட் பண்ணப்பட்ட வீடியோ என்று நினைத்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு அவர்களுடைய அளவுக்கு போராட்ட வரலாற்றில் அறிவில்லாவிட்டாலும் சாதாரணமாக புக்காரா குண்டுகளை எல்லாம் என்னுடைய தலைக்கு மேலாலே பார்த்துருக்கிறேன். 97ஆம் ஆண்டு நான் ஸ்காலர்ஷிப் எடுக்கல தமிழீழ நடுவ பணியத்தின் காவல்துறை பணியத்துக்கு முன்னால் உள்ள சென்ட்ரல் காலேஜ், அதாவது கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்டில் நான் படித்துக் கொண்டிருக்கும்போது எனது 200 மீட்டரில் செல்விலிருந்து வெடித்தது. அந்த டைம் கூட நான் 98 கட்டவுட் இருக்கும்போது 140 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அந்த இதுகளை நான் சொல்கிறேன். எனக்கு அவர்களுடைய வலி புரிகிறது. அவர்கள் என்னை பயப்படுகிறார்கள் போலக்கு நான் அரசியல்வாதியின் ஆளாக செயற்படுகிறேன் என்று அப்படி ஒரு எண்ணத்துக்கு காலம் பதில் சொல்லும். நான் இப்போது திட்ட தெளிவான பதில்களை சொல்லுவதில் மிகவும் கெட்டிக்காரன் என்பதை காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். காட்டினால் உங்களை இணைத்துக் கொள்கிறேன்.
நீங்கள் பேசுங்கள். நீங்கள் வீடியோவில் வர விரும்பவில்லையா? நான் வீடியோவில் வர விரும்பவில்லை. ஆனால் உங்கள் டாக்டர் சார்பாக டாக்டர் ராமநாதன் சார்பாக கதைக்க விரும்புகிறேன். அவர் மிகவும் தெளிவாக அப்புறம் பிகினிங்ல இருந்து டாக்டர் வந்து தன்னுடைய போன் நம்பர், பேஸ்புக் எல்லாம் வடிவா கொடுத்திருந்தார். அவரை பற்றிய சில குறைகளோ நிறைகளோ அட்வைஸோ கொடுக்குறேன்னு சொன்னால் அவருக்கு நேரடியாக கொடுக்கலாம். இந்த வீடியோல நீங்கள் போட்டவர் வந்து தன்னை பிரபலியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பப்ளிக்லே டாக்டரை பற்றி குறையாக சொல்லியிருக்கார். நான் கதைக்கலாம், நான் கதைக்க விரும்பவில்லை என்ற பலவருடைய நேரத்தை பொறுத்தோம். ஆனால் எங்களுடைய சமூகம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் கூட பிளவிட்டிருக்கார், எல்லா கடவுளும் பிளவிட்டிருக்கார். முகமது நபி, இயேசு கிறிஸ்துநாதர், இவன் வந்து போராட்ட வீரரான மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுக்கு முடக்கம், நெல்சன் மண்டேலாவுக்கும் பிளவிட்டிருக்காரு. தலைவர் பிளவிட மாட்டார் நினைக்கிற கற்பனையை விட்டு போட்டு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சொன்னாதான் நாங்கள் முன்னேறலாம். அதைத்தான் டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் 100% ஆதரிக்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. நான் ஒரு வசனம் சொல்லுகிறேன். நான் ஒரு முஸ்லிம்களின் தோழனாக அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமுத்தல்லாஹி வபரகாத்துவை சொல்ல தெரிந்தவன். இதே புத்தனின் தோழனாக நான் என்னுடைய கையில் கூட புத்தரின் நூல்கள் வந்து பிரித் நூல் இருக்கிறது. இதே ஒரு என்ன மேலதிகமாக சொல்ல போகிறேன் என்றால், ஒரு கிறிஸ்டியனின் தோழனாக அவர்களுடைய ஜெபத்தை பதிக்கவும் எனக்கு தெரியும். ஆதலால் இனம், மொழி, மதம் சார்ந்த உங்களுடைய என்னுடைய கலர் அடிப்பதை, அதாவது வந்து நிறம் பூசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சசீந்திரன் மகாலிங்கம் கையெழுத்தி இருக்கிறீர்கள், பேசுகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் அர்ச்சனா. வணக்கம் அர்ச்சனா, உங்களுடைய துணிவுக்கு பாராட்டுகள். நீங்கள் பல்கலை அம்பு ஏவிகள் சட்டம் படுத்திருக்கிறீர்கள் மற்றும் படங்கள் தருவதிலும் வல்லவன். ஆகவே உங்கள் துணிவுக்கு பாராட்டு. ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் 20 நாட்களில் அதிரடியாக இந்த மாற்றங்களை செய்ததற்கான காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருந்தால் சில வேளைகளில் நீங்கள் அங்கு தொடர்ந்து இருந்திருக்கலாமோ, அல்லது பயத்தினால் செய்தீர்களோ? இதை நான் செய்வதனால் உடனடியாக என்ன தூக்கிடுவார்கள் என்று உடற்கிரையாக செய்தீர்களோ என்று ஒரு எனக்கு ஒரு ஆதங்கம். மற்றவர்களுக்கும் அது இருக்கலாம். நான் கதைத்தவர்களோடும் அதைத்தான் கேட்டார்கள். இவர் 20 நாட்களுக்குள்ளேயே அதிரடியாக நிறைய வேலையை செய்துட்டார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று. அதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறேன். தமிழில் சொல்லுவார்கள், நன்றே செய் அதை இன்றே செய் என்று. ஆனால் நான் அதை அவ்வளவு அதிரடியாக செய்யவில்லை. வைத்தியர் இந்திரகுமாருடைய நடவடிக்கைகள் உடனடியே, நாங்கள் இப்போ படிக்கிறோம் வந்து, அதாவது வந்து ஏர்ஜென்ட்டா நான் ஏர்ஜென்ட்டா, அதாவது ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது. அந்த கிராஃபில் படிக்கிறோம். உடனே செய்ய விடயங்கள் அப்படி 4 விதமாக பிரிப்போம் படிக்கைகளில். சில விடயங்கள் உடனே செய்யணும், சிலது காலம் தாழ்த்தி செய்யணும், சில விடயங்கள் வந்து செய்யாமலே விடலாம், சில விடயங்கள் வேறு ஒரு இடம் டெலிகேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி 4 விடயங்களாக தமிழில் சொல்கிறேன். நான் அதை உங்களுக்கு சொல்லலாம். வைத்தியர் இந்திரகுமாருடைய பிணங்கள்ல இருந்து காசு வேண்ட விஷயங்களை வந்து எனக்கு அன்றே செய்ய வேண்டிய இதாக இருந்தது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பொடிக்கு எம்பாம் பண்ணி செத்த வீட்டுக்கு பொடியை கொடுக்காம, கொடுத்த பொடியை வந்து, அது தமிழ் வில்ல எல்லாம் வந்திருக்கிறது, கொடுத்த பொடியை போய் செத்த வீடு நடந்து கொண்டிருக்கும் போது போஸ்ட்மார்ட்டத்துக்கு தாருங்கள் என்று சொல்லி நீதிமன்ற கட்டளையோடு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னுடைய படிப்பறிவை பாவித்து அதை செய்தது பிழையா, அல்லது நாங்கள் கடிதங்களை மட்டும் அடித்து சாதாரண ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்க வேண்டுமான்னு நீங்களே யோசிச்சு கொள்ளுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி ஏன் வேண்டாம், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிள்ளை இறந்தால் 14 நாட்கள் ஐஸ் பெட்டியில் வைத்திருந்து நீதிமன்ற கட்டளை என்று சொல்லி உங்களை ஏமாத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அதை உடனடியே செய்தேன். அதை அவர்களுக்கு விளங்கிவிட தங்களுடைய வருமானத்தை நான் கை வைக்கிறேன். அதாவது வந்து எம்பாமிங் செய்து போட்டு வெளியில் கடையில் காசை வேண்டது, இங்கே பொடி கொடுக்கிறது, அதுகள் சம்பந்தமான வீடியோக்களில் அதை நான் அடித்து விடுறேன். அதனால் வந்து உடனடியாக செய்ய வழிகிட்டவுடனே இதை பூதாகரமாக கிளப்பியவர்கள் டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் ஜெகு, டாக்டர் சத்தியமூர்த்தி, இந்த 3 பேரும் தான் அதை பூதாகரமாக கிளப்பி உடனடியாக வைத்தியசாலையை வந்து ஸ்தம்பிதமடைய செய்தவர்கள். ஆனால் அந்த சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுவதுன்றது டாக்டர் கோபாலகிருஷ்ணன் நான் வந்து கதைச்சா பிறகு
நாங்கள் அதை உடனேயே செய்ய வேணும். இவ்வளோ காலமும் செய்யாமல் விட்டதுக்குரிய ஒரு நாள் கூட ஒரு நல்ல விஷயம் தாங்கி போகக்கூடாது நான் யோசித்தபடியால் நான் அதை செய்தேன். நான் அதை செய்ததால் தான் இதுவரைக்கும் இந்த நிலைமைக்கு வந்து சாவச்சேரி வந்திருக்கேன் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. இந்த நேரத்தில் நெதர்லாந்திலிருந்து ஒரு நேயர் தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கார். வணக்கம் தம்பி. வணக்கம் ஜாதினியன். வணக்கம். என்னென்ன ஒரு இந்த நிகழ்ச்சியை கொண்ட இந்த இன்பத்தமிழ் மொழி பிரவானைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த சாவகிரி வைத்தியசாலையில போய் அந்த நிலைமைகளை உலகம் முழுவதும் அறிய வச்ச ராமநாதன் வைத்திய அதிகாரி அண்ணவர்களுக்கும் நன்றி சொல்றேன். அதை ஆரம்ப முதலிலே பார்த்த பலர்கள் நானும் ஒருவன். உண்மையாகவே அந்த மக்கள் எழுச்சி என்றது சொல்லாமல் வந்தது. இப்ப சில அரசியல்வாதிகள் பஸ்களை அரேஞ்ச் பண்ணி படையிறக்கித்தான் ஏற்பாடு செய்யணும். ஆனால் இவற்றை ஒரு வேண்டுதலுக்கு அந்த மக்கள் அவ்வளோ பேருமே வெளியே வந்தவங்க என்றால் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருந்தோடு தங்களுக்கு தாங்களே நினைச்சுட்டு விஷயத்தை ஒருத்தர் வந்து வெளிக்கொண்ட அன்னைகள்ல எல்லா மக்களுமே ஒன்று கூட்டிக்கலாம். அப்ப மீண்டும் இவரங்க வரணும் என்றுதான் ஜனம் விரும்புகிறோம். இவர் தான் போவார் என்றுதான் சொல்றார். அதுக்காக நடக்க வேணும். அப்படி போயிட்டாருன்னு சொன்ன மறுபடியும் அங்கே எங்களுக்கு வந்து தமிழர் பகுதியில தமிழ் வைத்தியர்கள் இருக்கிறது முக்கியத்துவம் இருக்குது. அப்ப இருக்கிற விஷயங்களை உங்களுடைய கேள்வி ஏதாவது இருந்தால் அல்லது வேறு ஏதாவது இருந்தால் சாதாரணமாக நீங்கள் பேசுவது போல் பேசாமல் டாக்டரிடம் ஏதாவது கேட்க போறீங்களா? அதான் கேட்க போறேன். அதான் சொல்றேன். நான் இப்ப மறுபடியும் அங்க போறதாகத்தான் வெளிநாட வழியில் இருக்கிறார். போயிட்டாரான்னு சொன்னால் அங்க எங்களுக்கு தமிழர் பகுதியில தமிழ் டாக்டர்கள் கட்டாயமாக தேவை இருக்கு. அந்த கொரோனா காலத்திலிருந்து இந்த போராட்ட காலங்கள் எல்லாம் பங்கு பெற்று நிறைய வைத்தியர்களாக இருக்கிறோம். தவறுகள் நடந்திருக்கிறதையும் பொதுமக்களும் விவரம் எடுத்து காட்டியிருக்கிறோம். அவையோட இணைஞ்சு வேலை வேற இல்லை அவருக்கான நடவடிக்கைகள் இல்லாமல் ஏற்படும். யாரும் வெளிநாடு தப்பி ஒரு நிலைமை உருவாகுமோ இல்லை இதை சமாளிக்க கொண்டு தமிழர் பகுதியில் ஒரு பணியாற்றுவரானது கட்டுவிட ஒரு சந்தர்ப்பத்தை நன்றி. நன்றி. நான் அதுக்குரிய பதிலை குயிக்காக சொல்கிறேன். என்னென்றால் இந்த வைத்தியசாலையிலே 95% வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாக செய்கிறார்கள் என்று முதல் நாளிலிருந்தே நான் சொல்லி வருகிறேன். வைத்தியர் சத்தியமூர்த்தி, வைத்தியர் கேதீஸ்வரன் போன்ற வைத்தியர் இந்திரகுமார் சென்ற 1, 2, 3 பேர்களை நான் தவறுகளை பிடிக்கும் போது அவர்கள் வைத்தியர்களுக்கு நடுவிலே போய் நின்று கொண்டு GMOயை ஒன்றை பாவிக்கிறார்கள் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி விரும்புகிறேன். ஆனால் இந்த விஷயம் வந்து திங்கட்கிழமை அவர் சொல்லியிருக்கணும். தாங்கள் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தனியார் வைத்தியசாலையும் ஸ்ட்ரைக் அடிப்போம், அப்படி என்றால் நாங்கள் கொலை செய்து பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய கடிதங்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அப்படி சேரும் இடத்து பொதுமக்களுடைய நன்மதிப்பை அந்த டாக்டர்ஸ்மார் இழப்பினம். இப்படி ஒன்று இருக்குது. டாக்டர்ஸ்மார் விரும்பாமல் சரியான மருந்தை கொடுக்காட்டி ஒரு மனிதராலையும் உயிர் வாழ முடியாது. அதே நேரம் ஒரு நோயாளியும் ஒரு டாக்டரிடம் போகாமல் விட்டால் 1 மாதத்துக்கு பின் அவர்களால் வேலை செய்யவும் முடியாது. அது அடிப்படை விஷயமாக போகும். அது ஒரு அடிப்படை மனித உரிமையாக போய் நீதிமன்ற கட்டளைகள் எடுக்கப்படும். வற்புறுத்தரின் பேரில் வைத்தியர்கள் வேலை செய்ய வேண்டி வரும். அந்த நேரங்கள் அவர்கள் வந்து சட்டமான அதாவது வந்து நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். கேபினெட் டிசைட் பண்ணிச்சென்று சொன்னால் இனிமேல் இவை வாழ்க்கையில் ஸ்ட்ரைக் பண்ண இல்லாதென்று உண்மையான விஷயங்களுக்கும் ஸ்ட்ரைக் பண்ண இல்லாமல் போக வேண்டிய நிலைமையை அவர்களுக்கு வரும். அது 95% டாக்டர்ஸ்கள் சரியாக விளங்கி இருப்பதால் அப்படி ஒரு தேவை வரும்போது அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சாவகச்சேரிக்கு சென்று அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இதே சேகரம் சொல்லுவோம். வணக்கம் டாக்டர். கேள்வி ஒரு எதிர்கால திட்டங்களில இரவு கொண்டே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புலம்பெய தேசங்களில் உள்ள தமிழ் மருத்துவர்கள் அனைவரையும் ஒரு சங்கமாக உருவாக்கி படித்த சமூகத்துக்கு உருவாக்கி நீங்கள் அதனூடாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்று பலர் அது எங்கள் புலம்பெய தேசங்களே. இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? கட்டாயம். நான் நினைக்கிறேன் வைத்தியர் சமூகம் என்றது வந்து ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி என்று சொல்கிறது. அதாவது ஒரு
ஒரு சமூகத்திலே ஆகலும் ஐக்கிய கூடின சமூகம் என்றதுதான் வைத்தியர்கள் சமூகம். அவர்கள் நான் நினைக்கிறேன் மிகவும் தெளிவான ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். பொதுமக்கள் சேவை, அதாவது பேஷண்ட் சர்வீஸ் தான் அவர்களுடைய முக்கியமான எண்ணம். அதில் 1-2 வைத்தியர்கள் அந்த உழைப்பை மட்டுமே கொண்டிருந்தாலும் 95-96% வைத்தியர்கள் தங்களுடைய கடமை நேரத்தில் கடமையை வடிவாக செய்து கடமை நேரம் முடிந்த பின்பு தாங்கள் பிரைவேட்டில் போய், அது அவர்களுடைய அடிப்படை உரிமை. நாங்கள் சொல்லிடாத ஒரு வைத்தியரை 8 மணியிலிருந்து அடுத்த நாள் 8 மணி வரையும் வைத்தியசாலையில் இருக்கும்படி அவர்களுடைய கடமை நேரம் என்பது 8 மணியிலிருந்து 4 மணி வரை மட்டுமே. அதன் பின்பு அவர்கள் மேலதிக நேரம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் சம்பளம் இல்லாமத்தான் ஒன்கோல் செய்கிறார்கள். அப்படியான பெரிய விஷயங்கள் எல்லாம் வைத்தியர்களுடைய பக்கத்தை நீங்கள் என்னை கேட்டால் அதை நான் மணித்தியால கணக்கிலே சொல்லுவேன். அதை நான் நன்கு அறிவேன். இந்த போராட்டம் வைத்தியர்களுக்கு எதிரானது அல்ல. ஒரு சில குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போது அவர்கள் வைத்தியர்களுக்கு நடுவிலே போய் நின்று கொண்டு எல்லா வைத்தியர்களிடையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் வைத்தியர்களுடைய குரல், நாங்கள் சொல்லுகிறோம் வைத்தியர் அர்ச்சுனாவை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இதிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. இப்படி நான் வெளியேறினால் அந்த வைத்தியர்கள் என்ன பிழை விட்டு எத்தனை வயசாளிகளை கைகளை கால்களை வெட்டினாலும் ஒருத்தராலும் கேள்வி கேட்க முடியாது. அது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை திட்ட தெளிவான பிரச்சனை. வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் வெளியே வாழ்க்கையில் கதைக்கப்பட முடியாது. ஏனென்றால் இப்போதைய காலமாட்டம்படி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த தொழிற்சங்கங்கள் சுகாதாரத்துறை